அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, எங்களது மல்டிகான் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் நிறுவனத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியை மேற்கொண்டிருக்கும் தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ நண்பர்களே, இதுவரை தாங்கள் படற்கை, ஒருமை, பெயர் சொற்கள் சார்ந்த பேச்சுக்களை நிகழ்காலத்தில் present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense போன்ற காலங்களுக்கு கற்றுக்கொண்டீர்கள். தற்பொழுது படற்கை பன்மை, அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல், படற்கை ஒருமைனா தேர்ட் பர்சன் சிங்குலருங்க, படற்கை பன்மைனா தேர்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ இந்த தேர்ட் பர்சன் ப்ளூரல் சார்ந்த பெயர் சொற்களுக்கு நாம் பேச்சுக்களை நிகழ்காலத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். விதிகள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே தானுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நேரடி பேச்சுக்கு ஒரு விதி, எதிர்மறை பேச்சுக்கு ஒரு விதி, நேரடி கேள்விக்கு ஒரு விதி, எதிர்மறை கேள்விக்கு ஒரு விதி, அதே மாதிரி கேள்வி சொற்கள் சேர்க்கப்பட்ட நேரடி கேள்விகள், கேள்வி சொற்கள் சேர்க்கப்பட்ட எதிர்மறை கேள்விகள் என நம் பேச்சுக்களை பொதுவாக நம்ம வகை பிரித்திருக்கிறோம். இது ஒரு எளிமைப்படுத்துதலுக்காகத்தான் அழிய மற்றபடி இது ஒரு பெரிய இலக்கண நுணுக்கம் அமைந்திருப்பதாக தாங்கள் நினைத்து கொள்ள தேவையில்லை. தற்பொழுது இப்போ ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது, இம்மூன்றையும் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் பெயர் சொற்களாக சொல்கிறோம். அப்போ ஹீ சார்ந்த ஆண்பால் பெயர் சொற்கள் நிறைய பெயர் சொற்களை பார்த்தோம். ஷீ சார்ந்த பெண்பால் பெயர் சொற்களும் ஏராளமாக இருக்கின்றன. அதே மாதிரி இட் சார்ந்த அகரிணை பெயர் சொற்களும் ஏராளமாக இருக்கின்றன. இப்பொழுது தே என்றால் அவர்கள், அவைகள் என்ற அர்த்தத்தை நாம் ஆங்கிலத்தில் ஆங்கில அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தமிழில் அவைகள், அவர்கள் என்ற அர்த்தங்களாக நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். தற்பொழுது அவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி எடுக்க போகிறோங்க. இப்போ அவர்கள் வீடு கட்டுகிறார்கள், அவர்கள் ஒரு புதிய வீடு கட்டுகிறார்கள் அப்படிங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? அதாவது தே பில்ட் அ நியூ ஹவுஸ், தே பில்ட் அ நியூ ஹவுஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பேச்சு இந்த பல தடவை நான் சொல்லிட்டேங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஆங்கில பேச்சை உருவாக்குவது என்பது எல்லாத்துக்கும் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த விதிகளை நானும் திரும்ப இதுவரை ஒரு 20-30 தடவை சொல்லியிருப்பேங்க. அப்போ நேரடி பேச்சுக்கு என்ன விதிங்க? ஃபஸ்ட்டு பெயர் சொல் வரணும், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு உதவி வினைச்சொல் வரணும், அதுக்கப்புறம் வினைச்சொல்லி 4 நிலைகளிலும் ஏதேனும் ஒரு நிலை வர வேண்டும், அதுக்கடுத்து செயற்படு பொருள் வர வேண்டும். இப்போ தே பில்ட் அ நியூ ஹவுஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் வீடு கட்டுகிறார்கள் என்ற தமிழ் உணர்வுக்கு இணையான ஆங்கில உணர்வாக நாம் சொல்லுகிறோம். அப்போ பார்த்தா இதில் எங்கே சார் உதவி வினைச்சொல்லை காணாமே? அப்போ பார்த்தா அந்த டூங்கிறது மறைஞ்சிருக்குதுங்க. அதாவது தே டூ பில்ட் அ நியூ ஹவுஸுங்கிறது தான் நம்ம வழக்கு ரீதியாக தே பில்ட் அ நியூ ஹவுஸ்னு வினைச்சொல் அப்படியே எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாக இலக்கண ரீதியாக பார்க்கும் பொழுது அங்கே டூ என்ற உதவி வினைச்சொல் மறைந்திருப்பதாக அர்த்தம். அப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்கிறது அவர்கள் பெயர் சொல் விட்டது, டூங்கிற உதவி வினைச்சொல் மறைந்திருக்கிறது, பில்ட் வினைச்சொல்லின் 4 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையான முதல் நிலை நிகழ்கால வினைச்சொல் இருக்கிறது. அதுக்கப்புறம் என் நியூ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயற்படு பொருள் வந்துவிட்டது. இப்போ அதுக்கடுத்து அவர்கள் வீடு கட்டவில்லை, நிகழ்காலத்தில் அவர்கள் வீடு கட்டவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உதவி வினைச்சொல்லுக்கும் ஆதார வினைச்சொல் முதன்மை வினைச்சொல்லுக்கும் மத்தியில் நாட் என்ற எதிர்மறை சொல்லை போடுவீர்கள். அப்போ தே பில்ட் அ ஹவுஸ், தே பில்ட் அ நியூ ஹவுஸ், they do not build a new house, they do not build a new house. அப்போ இந்த do notங்கிறது என்னவா மாறிடுங்க? they don't build a new house. அவர்கள் வீடு கட்டவில்லை. அவர்கள் புதிய வீடு கட்டுகிறார்களா அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? இந்த டூங்கிற உதவி வினை சொல்ல தேங்கிற பெயர் சொல்லுக்கு முன்னாடி இழுத்து போடுங்க. அதாவது தே பில்ட் அ நியூ ஹவுஸில் இருக்கக்கூடிய அது என்னவா அர்த்தம்? தே டூ பில்ட் அ நியூ ஹவுஸ். அந்த டூங்கிற உதவி வினை சொல்ல முன்னாடி எடுத்து போடுங்க, தேங்கிற பெயர் சொல்லுக்கு முன்னாடி எடுத்து போடுங்க. அப்போ டூ தே பில்ட் அ நியூ ஹவுஸ். அதுக்கப்புறம் அவர்கள் புதிய வீடு கட்டவில்லையா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? தே டோன்ட் பில்ட் அ நியூ ஹவுஸ். அதில் இருக்கக்கூடிய எதிர்மறை உதவி வினை சொல்லான அந்த டோன்ட் என்ற சொல்லை அந்த தே என்ற பெயர் சொல்லுக்கு முன்னாடி இழுத்து போடுங்கள். அப்போ டோன்ட் தே பில்ட் அ நியூ ஹவுஸ், டோன்ட் தே பில்ட் அ நியூ ஹவுஸ். அவர்கள் ஒரு புதிய வீடு கட்டவில்லையா அம்சம். அதுக்கப்புறம் இந்த வென், ஒய், ஹவ், வித் ஹூம், ஃபார் வாட் போன்ற அதாவது கேள்வி சொற்களை டூ தே பில்ட் அ நியூ ஹவுஸ்க்கு முன்னாடியும் டோன்ட் தே பில்ட் அ நியூ
நியூ ஹவுஸுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நமக்கு கேள்வி பேச்சுக்கள் வந்து கிடச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை சொல்லி பாருங்கள். நம்ம பேச்சு ஆரம்பிகள் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பேச்சு ஆரம்பிகளை மனதில் நிலைநிறுத்தி கொண்ட பிறகு நீங்கள் அந்த பேச்சு ஆரம்பிகளை வைத்து எந்த வினைச்சொல்லுக்கு வேண்டுமானாலும் பேச்சை வந்து உருவாக்க முடியும். ஜஸ்ட் எந்த வினைச்சொல்லுடைய எந்த நிலையை போட சொல்கிறோமோ அந்த நிலையை வந்து ஒரு புதிய வினைச்சொல்லுக்கு எந்த புதிய வினைச்சொல்லுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலையை போட்டு புதிய பேச்சுக்களை உருவாக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த பேச்சு ஆரம்பிகள் ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்ற ஒரு டெக்னிக்கை வந்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இந்த பேச்சு ஆரம்பிகளை வந்து ஒரு தடவை சொல்லுங்க பாப்பா. அப்போ தே டூனா வினைச்சொல் அப்படியே வர வேண்டும் என்ற அர்த்தம். தே டூ, தே டோன்ட், டூ தே, டோன்ட் தே, டூ தே, டோன்ட் தே. அப்போ when do they, why do they, how do they, with whom do they, for what do they, for whom do they, for what reason do they, for what purpose do they, when don't they, how don't they, why don't they, with whom don't they, for what don't they, for whom don't they, for what reason don't they, for what purpose don't they போன்ற பேச்சு ஆரம்பிகளை வைத்து நீங்கள் பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தே பில்ட் அ ஹவுஸுக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுக்களை உருவாக்கலாம். அப்போ பேச்சுக்களை உருவாக்குங்களை பார்க்கலாம். தற்பொழுது they build a new house, they don't build a new house. They build a new house, அவர்கள் புதிய வீடு கட்டுகிறார்கள். They don't build a new house, அவர்கள் புதிய வீடு கட்டவில்லை. Do they build a new house, அவர்கள் புதிய வீடு கட்டுகிறார்களா? Don't they build a new house, அவர்கள் புதிய வீடு கட்டவில்லையா? When do they build a new house, அவர்கள் எப்பொழுது புதிய வீடு கட்டுகிறார்கள்? How do they build a new house, அவர்கள் எப்பொழுது புதிய வீடு கட்டுகிறார்கள்? Why do they build a new house, அவர்கள் ஏன் புதிய வீடு கட்டுகிறார்கள்? With whom do they build a new house, அவர்கள் யார் கூட புதிய வீடு கட்டுகிறார்கள்? with whom do they அதாவது for what do they build a new house, அவர்கள் எதற்காக புதிய வீடு கட்டுகிறார்கள்? for whom do they build a new house, அவர் யாருக்காக புதிய வீடு கட்டுகிறார்கள்? for what reason do they build a new house, அவர்கள் என்ன காரணத்திற்காக புதிய வீடு கட்டுகிறார்கள்? for what purpose do they build a new house, அவர்கள் என்ன நோக்கத்திற்காக புதிய வீடு கட்டுகிறார்கள்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா why don't they build a new house, அவர்கள் ஏன் புதிய வீடு கட்டக்கூடாது? how don't they build a new house, அவர்கள் எப்படி புதிய வீடு கட்டக்கூடாது? when don't they build a new house, அவர்கள் எப்பொழுது புதிய வீடு கட்டக்கூடாது? with whom don't they build a new house, அவர்கள் யார் கூட புதிய வீடு கட்டக்கூடாது? for what don't they build a new house, அவர்கள் எதற்காக புதிய வீடு கட்டக்கூடாது? for what reason do they build a new house, அவர்கள் என்ன காரணத்திற்காக புதிய வீடு கட்டக்கூடாது? for what purpose do they build a new house, அவர்கள் என்ன நோக்கத்திற்காக புதிய வீடு கட்டக்கூடாது? ஸோ அப்போ இந்த they do, they don't, do they, don't they, when do they, why do they, how do they, with whom do they, for what do they, for what reason do they, for what purpose do they, for when don't they, how don't they, why don't they, with whom don't they, for what don't they, for what reason don't they, for what purpose don't they. இப்போ இந்த பில்டுங்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் அதர்ஸுங்கிறதுக்கு மாதிரி வந்து சொல்லி பாருங்கள். அப்போ வந்து இந்த தே டூ, தே ஹெல்ப், they don't help, do they help, don't they help, when do they help, how do they help, why do they help, with whom do they help, for what do they help, for whom do they help, for what reason do they help, for what purpose do they help, why don't they help, how don't they help, with whom don't they help, for what don't they help, for whom don't they help, for what reason don't they help, for what purpose don't they help. இப்போ நாங்கள் தங்களுக்கு வந்து அந்த அர்த்தம் தெளிவாக புரியுங்க. அதாவது சாதாரண வினை சொல்லுக்கு, அதாவது நிகழ்காலத்திற்கு வினைச்சொல் அப்படியே வரும் என்பது உண்மை. ஸோ அப்போ அந்த பேச்சு ஆரம்பிகள் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தா அந்த பேச்சு ஆரம்பிகளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வினைச்சொல்லை அப்படியே பிரயோகிக்கும் பொழுது எந்த வினைச்சொல்லுக்கு உண்டான பேச்சு வேணாலும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. அப்போ வந்து பாருங்கள், டான்ஸுங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்கள். தே டூ, தே டான்ஸ், தே டோன்ட் டான்ஸ், do they dance, don't they dance, when do they dance, how do they dance, why do they dance, with whom do they dance,
For what do they? For what do they dance? For whom do they? For whom do they dance? For what reason do they? For what reason do they dance? For what purpose do they? For what purpose do they dance? Why don't they? Why don't they dance? How don't they? How don't they dance? When don't they? When don't they dance? With whom don't they? With whom don't they dance? For what don't they? For what don't they dance? For whom don't they? For whom don't they dance? For what reason don't they? For what reason don't they dance? For what purpose don't they? For what purpose don't they dance? இப்போ இந்த பேச்சு ஆரம்பிகளினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நாங்கள் மனதார நம்புகிறோம். அதனால் நாம் ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய ஒரு திறமைக்கு ஒரு திறனுக்கு உண்டான ஒரு வழிகாட்டியே வந்து இந்த பேச்சு ஆரம்பிகள் நான். அதனால் நீங்கள் பல தடவை முயற்சி பண்ணி பல பெயர் சொற்களுக்கு சொல்லி இல்லையா நீங்கள் வந்து இந்த பேச்சு ஆரம்பிகளை தங்களுடைய நுனி நாக்கிற்கு கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் இந்த பேச்சு ஆரம்பிகளை சொல்வதற்காக நம்ம எந்த விதமான எஃபர்ட்டும் பேசும் பொழுது வந்து போடக்கூடாதுங்க. இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக மறுபடியும் தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ அதுக்கடுத்தது இன்னொரு சென்டென்ஸுக்கு வந்து நிகழ்கால பேச்சுக்கு வந்து பயிற்சி எடுக்கலாம். பீப்புள் பர்ன் ஓல்ட் அண்ட் அன்யூசபிள் க்ளோத்ஸ் ஆன் த டே ஆஃப் போகி ஃபெஸ்டிவல். அப்போ வந்து பார்த்தா போகி ஃபெஸ்டிவல் தினத்தன்று மக்கள் தங்கள் பழைய பயன்படுத்தத்தகாத துணிகளை எரிக்கிறார்கள். ஸோ அப்போ வந்து எரிக்கிறார்கள், எரிக்கவில்லை, எரிக்கிறார்களா, எரிக்கவில்லையா, ஸோ எப்பொழுது எரிக்கிறார்கள், ஏன் எரிக்கிறார்கள், அப்போ அங்கே ஏது பெயர் சொல்லுங்கள், மக்கள் ஏன் எரிக்கிறார்கள், மக்கள் ஏன் எரிக்கவில்லை, மக்கள் எரிக்கிறார்களா, மக்கள் எரிக்கவில்லையா. மற்றது செய்யப்படும் பொருளை விடுங்க. செய்யப்படும் பொருளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வினைச்சொன்னின் அதாவது ஒரு வாக்கியத்தின் பின்பகுதியில் ஆங்கிலத்தில் வரக்கூடியது. அது செய்யப்படும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வினைக்கு தகுந்தமாறு இடத்திற்கு தகுந்தமாறு மாறிக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ முதல்ல நமக்கு முக்கியமானது என்னென்னா பேச்சு ஆரம்பிகள். அப்போ பின்னாடி வந்து நம்ம பயிற்சியில் செய்யப்படும் பொருள்களையும் நம்ம வன்மையாக பேசுவதற்கு சிறப்பாக பேசுவதற்கு எப்படி பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். தற்பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இங்கே மக்கள் எரிக்கிறார்கள். ஸோ யார் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறார்கள். அப்போ வந்து பீப்புள் டூ பர்ன் இல்லையா, பீப்புள் டூ பர்ன், people don't burn, people do people burn, don't people burn. இப்போ இந்த பேச்சு ஆரம்பிகளை சொல்லுங்களேன். அப்போ பேச்சு ஆரம்பிகளை சொல்லும்போது people do, people don't, do people, don't people, when do people, why do people, how do people, with whom do people, for what do people, for whom do people, for what reason do people, for what purpose do people, why don't people, how don't people, when don't people, with whom don't people, for what don't people, for whom don't people, for what reason don't people, for what purpose don't people. இப்போ இதை வந்து சொல்லி பாருங்களேன். people burn old and unusable clothes on the day of Bohi festival. People don't burn old and unusable clothes on the day of Bohi festival. Do people burn old and unusable clothes on the day of Bohi festival? Don't people burn old and unusable clothes on the day of Bohi festival? When do people burn old and unusable clothes? Why do people burn old and unusable clothes? How do people burn old and unusable clothes? How with whom do people burn old and unusable clothes? For what do people burn old and unusable clothes? For what reason do people burn old and unusable clothes? For what purpose do people burn old and unusable clothes? Why don't people burn old and unusable clothes? How don't people burn old and unusable clothes? When don't people burn old and unusable clothes? With whom don't people burn old and unusable clothes? For what don't people burn old and unusable clothes? For what reason do people burn old and unusable clothes? For what purpose do people burn old and unusable clothes? ஸோ இதுக்கு உண்டான பயிற்சிகளை வந்து எடுத்துட்டீங்க. இப்போ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஒரு பன்மை பெயர் சொல்லாக வந்திருக்கிறது. இப்போ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு ஆரம்பிகள் எப்படி சொல்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டூ, அங்கே டூங்கிறது கால்குலேட் மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் டூ, ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கால்குலேட், ஸ்டூடெண்ட்ஸ் டூ, ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட், டூ ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வென் டூ ஸ்டூடெண்ட்ஸ், வை டூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டூ ஸ்டூடெண்ட்ஸ், வித் ஹூம் டூ ஸ்டூடெண்ட்ஸ், for what do students, for whom do students, for what reason do students, for what purpose do students, why don't students, how don't students, when don't students, with whom don't students, for what don't students, for whom don't students, for what reason do for what reason don't students, for what purpose don't students,
For what purpose don't students? அப்போ வந்து பண்ண students calculate the results of the experiment. Students don't calculate the results of the experiment. Do students calculate the results of the experiments? Don't students calculate the results of the experiments? When do students calculate the results of the experiments? How do students calculate the results of the experiments? Why do students calculate the results of the experiments? With whom do students calculate the results of the experiment? For what do students calculate the results of the experiment? For whom do students calculate the results of the experiment? For what reason do students calculate the results of the experiment? For what purpose do students calculate the results of the experiment? அதுக்கடுத்தது why don't students calculate the results of the experiment? How don't students calculate the results of the experiment? When don't students calculate the results of the experiment? With whom don't students calculate the results of the experiment? For what don't students calculate the results of the experiment? For what reason don't students calculate the results of the experiment? For what purpose don't students calculate the results of the experiment? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேச்சு ஆரம்பிகளுடைய முக்கியத்துவம் தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கேல்குலேட், ஸ்டூடெண்ட் டான்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி இப்படிங்கிற எந்த வார்த்தைக்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேச்சு ஆரம்பிகள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பேச்சை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் the ruling party leaders maintain silence about corruption. The ruling party leaders maintain silence about corruption. அதாவது ஒரு ஊழலை பற்றி மௌனம் சாதிக்கிறார்கள். யார்? ரூலிங் பார்ட்டி லீடர்ஸ். அரசு ஆட்சியில் இருக்கும் தலைவர்கள் வந்து ஊழலை பற்றி மௌனம் சாதிக்கிறார்கள். அப்போ வந்து ரூலிங் பார்ட்டி லீடர்ஸ் ரூலிங் பார்ட்டி லீடர்ஸ் டோன்ட் do the ruling party leaders don't the ruling party leaders. When do the ruling party leaders? How do the ruling party leaders? Why do the ruling party leaders? How, with whom do the ruling party leaders? For whom do the ruling party leaders? For what reason do the ruling party leaders? For what purpose do the ruling party leaders? அப்போ இந்த ரூலிங் பார்ட்டி லீடர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெத்தியான ஃப்ரேசல் நவுனுங்க இல்லையா, சொற்றொடர் பெயர் சொல்லாக வருகிறது. ஸோ அதில் இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக வந்து சொல்லி பார்க்கணுங்க. அப்போது when don't the ruling party leaders, how don't the ruling party leaders, with whom don't the ruling party leaders, for what don't the ruling party leaders, for whom don't the ruling party leaders, for what reason don't the ruling party leaders, for what purpose don't the ruling party leaders. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா the ruling party leaders maintain silence about corruption. The ruling party leaders don't maintain silence about corruption. Do the ruling party leaders maintain silence about corruption? Don't the ruling party leaders maintain silence about corruption? When do the ruling party leaders maintain silence about corruption? Why do the ruling party leaders maintain silence about corruption? How do the ruling party leaders maintain silence about corruption? With whom do the ruling party leaders maintain silence about corruption? For what do the ruling party leaders maintain silence about corruption? For what reason do the ruling party leaders maintain silence about corruption? For what purpose do the ruling party leaders maintain silence about corruption? Why don't the ruling party leaders maintain silence about corruption? How don't the ruling party leaders maintain silence about corruption? When don't the ruling party leaders maintain silence about corruption? With whom don't the ruling party leaders maintain silence about corruption? For what don't the ruling party leaders maintain silence about corruption? For whom don't the ruling party leaders maintain silence about corruption? For what reason don't the ruling party leaders maintain silence about corruption? For what purpose don't the ruling party leaders maintain silence about corruption? ஸோ இதுவரையிலும் நீங்கள் வந்து சாதாரண நிகழ்கால பேச்சுக்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படற்கை பன்மை, அதாவது படற்கை பன்மை, தேர்ட் பர்சன் ப்ளூரல், தே அவர்கள் சார்ந்த பெயர் சொற்கள் சார்ந்த பேச்சுக்களை கற்றுக்கொண்டீர்கள். அதாவது அவர்கள் சார்ந்த பெயர் சொற்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த பெயர் சொற்களை மந்திரிகள், ஆசிரியர்கள், டிரைவர்கள், டாக்டர்கள், ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் என்ன விதமான பெயர் சொற்கள் வேணும் சொல்லலாம். அப்போ மினிஸ்டர்ஸ் டூ, மினிஸ்டர்ஸ் டோன்ட், டூ மினிஸ்டர்ஸ், டோன்ட் மினிஸ்டர்ஸ், வென் டூ மினிஸ்டர்ஸ், ஹவு டூ மினிஸ்டர்ஸ், ஒய் டூ மினிஸ்டர்ஸ், வித் whom டூ மினிஸ்டர்ஸ், ஃபார் வாட் டூ மினிஸ்டர்ஸ், for whom do ministers, for what reason do ministers, for what purpose do ministers, why don't ministers, how don't ministers, when don't ministers, with whom don't ministers, for
what don't ministers, for what purpose don't ministers, for what reason don't ministers. ஸோ இப்படி வந்து வித்தியாசமான பன்மை பெயர் சொற்களுக்கு நீங்கள் இந்த பேச்சு ஆரம்பிகளை வந்து பயிற்சி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர்ஸ் டூ, டாக்டர்ஸ் டோன்ட் டூ, டாக்டர்ஸ் டோன்ட் டாக்டர்ஸ். When do doctors, why do doctors, how do doctors, with whom do doctors, for what do doctors, for whom do doctors, for what reason do doctors, for what purpose do doctors. Why don't doctors, how don't doctors, when don't doctors, with whom don't doctors, for what don't doctors, for whom don't doctors, for what reason don't doctors, for what purpose don't doctors. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டா, டீச்சர்ஸ் டூ, டீச்சர்ஸ் டோன்ட், டூ டீச்சர்ஸ், டோன்ட் டீச்சர்ஸ், ஹவு டூ டீச்சர்ஸ், when do teachers, why do teachers, with whom do teachers, for what do teachers, for whom do teachers, for what reason do teachers, for what purpose do teachers. Why don't teachers, how don't teachers, when don't teachers, with whom don't teachers, for what don't teachers, for whom don't teachers, for what reason don't teachers, for what purpose don't teachers. இந்த மாதிரி நீங்கள் லட்சக்கணக்கான பெயர் சொற்களை வந்து நீங்கள் அடையாளம் காண முடியுங்க. குறைஞ்சது வந்து ஒரு 10-20 பன்மை பெயர் சொற்கள்லாம் பேச்சு எடுத்திருந்தீங்கன்னா தான் அந்த பேச்சுக்கள் வந்து அந்த பேச்சு ஆரம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் ஆழம் பதிந்திருக்கும் பொழுது நீங்கள் பயிற்சி எடுக்காத ஒரு பன்மை பெயர் சொற்களுக்கும் உங்களுடைய மனதனுடைய ஒருங்கிணைக்கும் சக்தியை பயன்படுத்தி நீங்கள் பேச்சுக்களை உருவாக்க முடியும் என்பதை நான் உறுதிப்பட சொல்கிறேன். இதை வந்து தவறாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அதே மாதிரி நீங்கள் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பெயர் சொற்கள் ஏராளமான பெயர் சொற்களை நீங்கள் வந்து பயிற்சி எடுக்க தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களா இல்லையா என்பது வந்து தங்களுக்கு மட்டுமே ஒரு தெரிந்த உண்மையாக இருக்கும். சரி, இப்போ அதுக்கடுத்து நிகழ்கால பேச்சுக்களை கற்றுக்கொண்டீர்கள். இப்போ அதுக்கடுத்து தொடர்கால பேச்சுக்களை நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ தொடர்காலம்னு என்ன அர்த்தங்க? அதாவது ஒரு வினை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது 1வது நிமிஷம் தொடங்கி இருக்கிறோம், 5வது நிமிஷம் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அப்போ சொல்லும் போது வந்து தொடர்காலம்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் விதிகள் வந்து பழசு மாதிரியே தாங்க. அதாவது தே ஆர் கேம்பிங் நெக்ஸ்ட் டு த ரிவர், அவர்கள் ஆற்றுப்படுகைக்கு அடுத்ததாக தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேம்பிங்னா எப்பயுமே மிலிட்ரி, போலீஸ் இவங்களுக்கெல்லாம் அந்த கேம்பிங்னு சொல்லிட்டு வருங்க. மற்றவங்கன்னா ஸ்டேயிங்கு. இப்போ நம்ம போயிட்டு வந்து எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக போயிட்டு எங்கேயா ஸ்டே பண்ணும்போது தான் அது கேம்பிங்னு வருங்க. ஒரு தனிப்படியாக போயிட்டு எங்கேயா ஸ்டே பண்ணும்போது தங்கும் பொழுது வந்து பார்த்தா அதுக்கு வந்து ஸ்டேயிங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ பொதுப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு, மிலிட்ரி ஃபோர்ஸு, செக்யூரிட்டி ஃபோர்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் அடிச்சு தாங்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து எப்பயுமே கேம்பிங்னு சொல்லிட்டு வந்து பேருங்க, இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து தே ஆர் கேம்பிங் நெக்ஸ்ட் டு தி ரிவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு அடுத்ததாக அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? அப்போது பெயர் சொல் வர வேண்டும், உதவி வினைச்சொல் வர வேண்டும், வினைச்சொற்களின் 4 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலை வர வேண்டும், செயற்படுபொருள் வர வேண்டும். இதுதான் நேரடி பேச்சுக்கு உண்டான விதி. அப்போ தே ஆர் கேம்பிங் நெக்ஸ்ட் டு த ரிவர். தே பெயர் சொல், ஆர் உதவி வினைச்சொல், கேம்பிங் வினைச்சொல்லின் 4வது நிலை, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ற நிகழ்வினை எச்சம் நெக்ஸ்ட் டு தி ரிவர் செய்யப்படும் பொருள். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ அதுக்கடுத்து தங்கி கொண்டிருக்கவில்லை, தங்கி கொண்டிருக்கிறார்கள், தங்கி கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? தே ஆர் நாட் கேம்பிங், தே ஆர்ன்ட் கேம்பிங் நெக்ஸ்ட் டு தி ரிவர்ஸ், நெக்ஸ்ட் டு தி ரிவர். தங்கி கொண்டிருக்கவில்லை, தங்கி கொண்டிருக்கிறார்களா? ஆர் தே கேம்பிங் நெக்ஸ்ட் டு தி ரிவர். இந்த ஆறுங்கிற உதவி வினைச்சொல்ல வந்து தேக்கு முன்னாடி எழுத்து போடுங்க, ஆர் தே கேம்பிங். அதுக்கப்புறம் தே ஆர்ன்ட் கேம்பிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ட் அப்படிங்கிறத வந்து தேக்கு முன்னாடி இழுத்து போடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் உங்களுக்கு எதிர்மறை கேள்வி வந்து கிடைச்சிருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஆர்தே கேம்பிங், ஆரண்டே கேம்பிங் முன்னாடி கேள்வி சொற்களை நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பலவிதமான கேள்வி பேச்சுகள் கிடைக்கும் என்பது நான் முன்னரே தெரிந்து கொண்ட உண்மை. ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக வந்து பல தடவை நம்ம பேசியாச்சு. இனியும் வந்து இதற்கு டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இப்போ வந்து பேச்சு ஆரம்பிகளை சொல்லுங்கள். தே ஆர், தே ஆர்ன்ட், ஆர் தே, ஆரண்ட் தே. when are they, why are they, how are they, with whom are they, for what are they, for whom are they, for what reason are they, for what purpose are they. Why aren't they, how aren't they, when aren't they, when aren't they, why aren't they, with whom aren't they, for what aren't they, for whom aren't they, for what reason aren't they, for what purpose aren't they. அப்போ they are camping next to the river. அவர்கள் ஆற்றுக்கு அடுத்ததாக தங்கி கொண்டிருக்கிறார்கள். they aren't camping, they aren't camping next to the river. அவர்கள் ஆற்றுக்கு அடுத்ததாக தங்கி கொண்டிருக்கவில்லை. are they camping next to the river. அவர்கள் ஆற்றுக்கு அடுத்ததாக தங்கி கொண்டிருக்கிறார்களா? aren't they camping next to the river. அவர்கள் ஆற்றுக்கு அடுத்ததாக தங்கி கொண்டிருக்கவில்லை.
கொண்டிருக்கவில்லையா? அப்போ வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தா when are they camping next to the river, எப்பொழுது தங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? why are they camping next to the river, ஏன் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? how are they camping next to the river, எப்படி தங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? with whom are they camping next to the river, யார் கூட தங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? for what are they camping next to the river, எதற்காக தங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? for whom are they camping next to the river, யாருக்காக தங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? for what reason are they camping next to the river, என்ன காரணத்திற்காக தங்கிக் கொண்டிருக்கிறார்? for what purpose are they camping next to the river. ஸோ அதுக்கடுத்து why aren't they camping next to the river, ஏன் தங்கிக் கொண்டிருக்கவில்லை? how aren't they camping next to the river, எப்பொழுது தங்கிக் கொண்டிருக்கவில்லை? why aren't they camping next to the river, ஏன் தங்கிக் கொண்டிருக்கவில்லை? அதாவது with whom aren't they camping next to the river, யார் கூட தங்கிக் கொண்டிருக்கவில்லை, யார் கூட தங்கிக் கொண்டிருக்க கூடாது அப்படின்னு கூட சொல்லாங்க. அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா for what aren't they camping next to the river, எதற்காக தங்கிக் கொண்டிருக்கவில்லை, எதற்காக தங்கிக் கொண்டிருக்க கூடாது. அதே மாதிரி for whom aren't they camping next to the river, for what reason aren't they camping next to the river, என்ன காரணத்திற்காக அவர் ஆற்றுக்கு பக்கத்தில் தங்கிக் கொண்டிருக்க கூடாது, தங்கிக் கொண்டிருக்கவில்லை. for what reason aren't they camping next to the river, for what purpose aren't they camping next to the river. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து they are officers of CRPF camping next to the river. இப்போ தேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு வந்து அந்த தேக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான பெயர் சொல்ல போடுங்க பார்க்கலாம். அவர்கள்ங்கிறதுக்கு பதிலாக ஒரு உண்மையான பெயர் சொல்ல போட்டிங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ என்னன்னாங்க, நமக்கு நாக்கு வந்து நம்ம தமிழ் மொழிக்கு பண்பட்டதுனால ஆங்கில மொழியின் சில சொற்களுக்கு பண்பட தயக்கமாக இருக்குது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுங்கிறது உடனடியாக சொல்ல வரல பார்த்தீங்களா. ஸோ அதனால் தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கும்போது தமிழினுடைய தாக்கங்களுக்கு ஆட்படும் பொழுது ஆங்கிலத்தை வந்து நாம் சொல்லுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஆங்கிலம் தொடர்ந்து பேசும்போது ஆங்கிலத்திலேயே தான் பேசிக்கொண்டு இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெயினருங்கிறதுனால தமிழையும் ஆங்கிலத்தை மிக்ஸ் பண்ணி பேச வேண்டியதுனால இப்போ தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு உடனடியாக சுவிட்ச் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதனால் அந்த தமிழின் தாக்கம் எனது நாக்கில் இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து பார்த்தா என்னாலேயே ஒரு சில வார்த்தைகளை வந்து சரியாக உச்சரிக்க முடியாமல் போகும் என்பதற்கு நானே என்னுடைய குற்றத்தை உதாரணம் காமிக்கிறேன். இப்போ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆர் கேம்பிங் நெக்ஸ்ட் டு த ரிவர். இப்போ வந்து ஒரு லென்த்தியான ஒரு பன்மை பெயர் சொல்லுங்க. ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆர், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆர்என்ட், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் are officers of CRPF, aren't officers of CRPF, when are officers of CRPF, why are officers of CRPF, how are officers of CRPF, with whom are officers of CRPF, for what are officers of CRPF, for whom are officers of CRPF, for what reason are officers of CRPF, for what purpose are officers of CRPF. இப்போ பேச்சு ஆரம்பிக்கல, புரியுதுங்களா? அப்போ when aren't officers of CRPF, how aren't officers of CRPF, why aren't officers of CRPF, with whom aren't officers of CRPF, for what aren't officers of CRPF, for whom aren't officers of CRPF, for what reason aren't officers of CRPF, for what purpose aren't officers of CRPF. கொஞ்சம் லென்த்தியான பேச்சு ஆரம்பிகள், பேச்சு ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரியான லென்த்தியான பெயர் சொல்லை வைத்தும் நாம் பேச்சுக்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ அதற்காக நமது நாக்கை, நமது உதடு, நாக்கு, தொண்டை, குரல் வளை போன்ற பேச்சு நாளங்களை ஆங்கிலத்தின் பல வகையான சப்தங்களுக்கு நாம் பண்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆர் கேம்பிங் நெக்ஸ்ட் டு த ரிவர், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆர்என்ட் கேம்பிங் நெக்ஸ்ட் டு த ரிவர், ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் கேம்பிங் நெக்ஸ்ட் டு த ரிவர், ஆர்என்ட் ஆஃபீஸர்ஸ் of CRPF camping next to the river. Why are officers of CRPF camping next to the river? How are officers of CRPF camping next to the river? When are officers of CRPF camping next to the river? With whom are officers of CRPF camping next to the river? For what are officers of CRPF camping next to the river? For whom are officers of CRPF camping next to the river? For what reason are officers of CRPF
camping next to the river? For what purpose are officers of CRPF camping next to the river? When aren't officers of CRPF camping next to the river? Why aren't officers of CRPF camping next to the river? How aren't officers of CRPF camping next to the river? With whom aren't officers of CRPF camping next to the river? For what are officers of CRPF camping next to the river? For what reason aren't officers of CRPF camping next to the river? For what purpose aren't officers of CRPF camping next to the river? கொஞ்சம் லென்த்தியான ஒரு வார்த்தையாகத்தான் கொடுத்திருக்கிறேன் இல்லைங்களா? அப்போ அதுக்கடுத்து நீங்கள் வந்து எதை வேணாலும் இது வந்து சொல்கிறாங்க. தே ஆர் ஃப்ரேமிங் எ ஒர்க் பிளான். They aren't framing a work plan. Are they framing a work plan? Aren't they framing a work plan? When are they framing a work plan? How are they framing a work plan? With whom are they planning a work plan? For what are they framing a work plan? For what reason are they framing a work plan? For what purpose are they framing a work plan? இதெல்லாம் சொல்லி பாருங்க. அப்போ வந்து ஆர் தே ஃப்ரேமிங் அந்த எஃப்ங்கிற சவுண்ட் வந்து நம்ம தமிழ் பேசி பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே அதை நுனிநாக்கு கொண்டு வருவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். அப்போ when aren't they framing a work plan? Why aren't they framing a work plan? How aren't they framing a work plan? With whom aren't they framing a work plan? For what aren't they framing a work plan? For whom aren't they framing a work plan? For what reason aren't they framing a work plan? அப்போ வந்து பாருங்க தேங்கிறதுக்கு பல soldiers of BSF border security force. Soldiers of BSF are framing a work plan to attack the terrorists அப்படின்னு பேப்பரில் வருது. அப்போ soldiers of BSF இது வரவர்கள் விடாதீங்க. soldiers of BSF. அப்போ soldiers of BSF are planning a work plan to attack the terrorists. Soldiers of BSF aren't framing a work plan to attack the terrorists. அப்போ அந்த to attack the terrorists விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா are soldiers of BSF framing a work plan? Aren't soldiers of BSF working aren't soldiers of BSF framing a work plan? When are soldiers of BSF framing a work plan? Why are soldiers of BSF framing a work plan? How are soldiers of BSF framing a work plan? With whom are soldiers of BSF framing a work plan? For what are soldiers of BSF framing a work plan? For whom are soldiers of BSF framing a work plan? For what reason are soldiers of BSF framing a work plan? For what purpose are soldiers of BSF framing a work plan? When aren't soldiers of BSF framing a work plan? How aren't soldiers of BSF framing a work plan? With whom aren't soldiers of BSF framing a work plan? For what aren't soldiers of BSF framing a work plan? For whom aren't soldiers of BSF framing a work plan? For what reason aren't soldiers of BSF framing a work plan? For what purpose aren't soldiers of BSF framing a work plan? இப்போ நம்ம வந்து சொல்லத்தான் வந்து நாக்கு வந்து ஆங்கிலத்தின் சத்துவங்களுக்கு பண்படுவதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக உணரணும். பயிற்சி மூலியமாக தான் உணரணும் மொழிய. அப்போ வந்து எந்த வார்த்தை வல்லியோ எந்த வார்த்தை ஆங்கிலத்தின் சத்தங்களுக்கு ஒத்து வரவில்லையோ அந்த வார்த்தையை வந்து பல தடவை சொல்லுங்க. அப்போ சோல்ஜர்ஸ் எஸ்ங்கிற சவுண்டு சட்னா வராதுங்க. சோல்ஜர்ஸ் ஆஃப் BSF. இப்போ ஆஃப்ங்கிற ஸ்மூத்தாக போகுது. திடீர்னு பிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால அது யாருக்குமே வந்து அந்த நாக்கு வந்து மடங்காதுங்க. சோல்ஜர்ஸ் ஆஃப் BSF இந்த மாதிரி சொல்லி பழகணும் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி வந்து நிறைய இடர்பாடுகள் வந்து ஆங்கில மொழி போலவே பேசுவது என்பது வந்து கொஞ்சம் நிறைய இடங்களில் வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா நமது நாக்கு பண்பட்டு இருக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழிங்க. அது ஆங்கில மொழிக்கு பண்பட வைக்கும் பொழுது சில சிரமங்களை நாம் நேர்கொண்டுதான் ஆக வேண்டும். தற்பொழுது இப்போ பன்மை பெயர் சொல் பன்மை படற்கை அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல் சார்ந்த பெயர் சொற்களுக்கு தே மற்றும் தே சார்ந்த பெயர் சொற்களுக்கு சாதாரண நிகழ்காலத்திலையும் தொடர்காலத்திலையும் நாம் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம பேசலாங்க. ஒரு லேர்னிங் ஸ்பெல்லுங்கிறது மேக்ஸிமம் வந்து 15 minutes 20 minutes அந்த மேக்ஸிமம் 30 minutes இருக்கலாங்க. அதுக்கு மேலே மாணவர்களால் கவனித்து பயிற்சி எடுப்பது என்பது மிகவும் சிரமமான காரியமாக அமையும் என்பது ஒரு ஆசிரியனாக எனக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்கை இத்தோடு முடித்துக்கொண்டு
கொண்டு மறுபடியும் பன்மை பெயர்ச்சொல், அதாவது படர்க்கை பன்மை பெயர்ச்சொல் சார்ந்த நிகழ்முற்றுக்கால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், நிகழ்முற்று தொடர்கால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சார்ந்த பேச்சுக்களை அடுத்த கிளிப்பிங்கில் பார்ப்பதற்கு முன் தங்களிடம் இருந்து மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது ப்ரொஃபசர் K.K. செல்வம். ஸோ அடுத்த கிளிப்பிங்கில் சந்திப்போம். அதுவரை தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். வணக்கம்.